மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட சோலார் பகுதியிலிருந்து கொடுமுடி செல்லும் சாலை மிகவும் குறுகலாக போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ளது. அதை அகலப்படுத்தி 4 வழி சாலையாக அமைத்திடவும், சாவடிப்பாளையம் முதல் பஞ்சலிங்கம் வரை செல்லும் சாலையில் உள்ள 2 ரயில்வே நுழைவு பாலங்களை ரயில்வே மேம்பாலமாக அமைத்திடவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் ஈரோடு முதல் கொடுமுடி செல்லும் ஊஞ்சூர் சாலையில் காரணாம்பாளையம் மற்றும் வெங்கம்பூர் ஆகிய இடங்களில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் உயர்மட்ட பாலம் அமைக்கவும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் கோரியுள்ள சாலை ஈரோடு முதல் கரூர் சாலை வரை மொத்த நீளம் 61 கிலோமீட்டர் தூரம். இது மாநில நெடுஞ்சாலை. இதில் 18 கிலோமீட்டர் நீள நெடுஞ்சாலையை 4 வழிச்சாலையாக முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக அகலப்படுத்தப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது மீதமுள்ள 43 கிலோமீட்டர் 7 மீட்டர் அகலம் கொண்ட இந்த இருவழிச்சாலையை இந்த ஆண்டே 8 கிலோமீட்டர் நீளத்திற்கு 4 வழிச்சாலையாக அகலப்படுத்துவதற்கு பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள சாலை காலமுறை சுழற்சிக்கு அடிப்படையில் அரசின் நிதிநிலைக்கு ஏற்ப அதை கருத்திலே கொண்டு அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறோம். மற்றொன்று, கேட்புதூர் மற்றும் ஆரியாங்கட்டுப்புதூர் ஆகிய இடங்களிலே குறுகலான சுரங்க நிறைவு பாதை உள்ளது. இந்த இடங்களிலே 4 வழிச்சாலையாக அகலப்படுத்த ரயில்வே துறையிடம் கலந்து ஆலோசித்து திட்ட அறிக்கையை தயார் செய்ய சொல்லியிருக்கிறோம். அது கிடைத்தவுடனே அதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சரஸ்வதி. மொடக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட மொடக்குறிச்சி வட்டத்தில் கஸ்பாப்பாட்டியம் முதல் கனகபுரம் செல்லும் சாலை மிகவும் மற்றும் முள்ளாமரப்பு முதல் மேட்டுப்பாளையம் வரை செல்லும் சாலை மிகவும் குறுகலாக போக்குவரத்து அதிகம் உள்ள சாலையாகும். எனவே அதனை விரிவுபடுத்தவும், தேவையான இடங்களில் பாலம் மற்றும் தடுப்பு சுவர்கள் அமைத்திடவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசை பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் கோரிய கோரிக்கை இப்பொழுது பரிசீலனையில் இருக்கிறது. இந்த ஆண்டு நிதிநிலைக்கு ஏற்ப அந்த பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தலைவர் அவர்களே, ராயபுரம் சட்டமன்ற தொகுதியிலே மன்னார்சாமி கோவில் தெருவிலிருந்து ஆர்கே நகர் வரை இருக்கக்கூடிய சூரியநாராயண செட்டி தெரு வரை இருக்கக்கூடிய 3 கிலோமீட்டர் தூரம் திருவொற்றியூர், எண்ணூர், கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி வழியாக சென்னைக்குள் நுழையக்கூடிய அனைத்து வாகனங்களும் இந்த சூரியநாராயண தெரு, மன்னார்சாமி கோவில் தெரு வழியாகத்தான் பாரிஸ் கார்னரை வந்து செல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. எனவே இந்த மேம்பாலம் ஒன்றை ராயபுரம் சூரியநாராயண செட்டி தெருவிலிருந்து மன்னார்சாமி கோவில் வரைக்கும், டோல்கேட் வரைக்கும், ஆர்கே நகர் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் பரப்பளவு வருகிறது. நான் 2021 நம்முடைய பொதுப்பணித்துறை அமைச்சரிடம் கேள்வி மூலம் கேட்டபோது போக்குவரத்து சரிவு இல்லை என்ற காரணத்திற்காக அந்த மனு பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லியிருந்தார். இன்றைய தினம் மிகவும் அதிகமான போக்குவரத்து இருக்கக்கூடிய ஒரு இடமாக அந்த பகுதி விளங்கி வருகிறது. ஏனென்றால் 5 தொகுதியில் இருக்கக்கூடிய, திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய அனைத்து கம்பெனியிலிருந்து வரக்கூடிய அனைவரும் அந்த பகுதியில் வருகிறார்கள். துணை கேள்வி தந்தா 1 செகண்ட்ல கேட்கணும். எனவே அதை நிறைவேற்றி தருவாரா என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அவர் சொல்லுகிற சாலை என்பது போக்குவரத்து அதிகமாக உள்ள சாலை தான். பொதுவாக ஒரு சாலை அமைக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு 5 ஆண்டு காலம் நிறைவடைந்த பின்புதான் அது ரினியூவல் செய்வதாக இருந்தாலும் விரிவுபடுத்துவதாகவும் செய்ய முடியும். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்வி அது கோரிக்கையாக எடுத்துக்கொண்டு சம்பந்தப்பட்ட அதிகாரி அழைத்து பேசி இந்த ஆண்டே அதற்கு முன்னுரிமை அளிக்க முடியுமா என்பதை துறையின் சார்பாக அதை முன்னெடுத்து செல்வதற்கு ஏற்பாடு செய்கிறேன். 196 மாண்புமிகு உறுப்பினர் சே. கிருஷ்ணமுரளி, மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இதுவரை தொடர்ந்து கூட்டு மருந்து சிகிச்சை எடுத்து வரும் HIV எய்ட்ஸ் தொற்றாளர்கள் 446 பேர் இருக்கிறார்கள். 446 பயனாளிகளில் 364 பேருக்கு ஏற்கனவே அரசால் வழங்கப்படுகிற பல்வேறு திட்டங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. வருவாய்த்துறையின் மூலம் உழவர் பாதுகாப்பு திட்ட விதிகளின்படி HIV தொற்றால் பாதிக்கப்பட்ட உழவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வருகிறது. எனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரை HIV தொற்றாளர்களுக்கு சிறப்பு ஓய்வூதிய திட்டம் எதுவும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படுவதில்லை என்பதை தங்களின் வாயிலாக மன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணமுரளி.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு சுமார் 500 HIV தொற்றாளர்கள் இருப்பதாக குறிப்புகள் கூறுகிறது. அதில் அந்த ஓய்வூதியம் வழங்குவதில் உழவர் பாதுகாப்பு திட்டம், இந்த மாற்றுத்திறனாளிகளுக்குள்ள திட்டம்னு அந்த 1000, 1200, 1500ன்னு ஒவ்வொரு விதமாக ஒரு 400 பேருக்கு வழங்குது மாதிரி சொல்லுதாங்க. இன்னொரு 100 தொற்றாளர்களுக்கு வழங்கலை. இது இந்த கூட்டு மருந்து சிகிச்சை எடுப்பதால அவங்க ரொம்ப பலகீனமாக இருக்கிறதுனால பெரிய வேலை வாய்ப்புகளுக்கு போகக்கூடிய சூழ்நிலைகளும் அவங்களுக்கு இல்லை. அதனால ஒரு அரசாங்கம் இது ஒரு வகைப்படுத்தி எல்லா தொற்றாளர்களுக்கும் ஒரே விதமான ஓய்வூதியம் வழங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டை பொறுத்தவரை HIV AIDS தொற்று நோயாளர்களின் எண்ணிக்கை 1,57,908. HIV-யால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்க 76 கூட்டுறவு மருத்துவ சிகிச்சை மையங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படுகிறது. கூட்டு மருத்துவ சிகிச்சையில் இருக்கிற பயனாளிகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை 1,41,341. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வலியுறுத்தலுக்கு ஏற்ப இன்றைக்கு இந்த கூட்டு மருத்துவ சிகிச்சை என்பது விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. சமூக நலத்துறையால் வழங்கப்படுகிற பாதுகாப்பு திட்டங்களை பொறுத்தவரை முதியோருக்கான உதவித்தொகை 1000 1200ஆகவும், மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1000 1500ஆகவும், 75% விழுக்காடு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரூபாய் 2000 என்று மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உயர்த்தி தந்து அந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தவரை ART மையங்களில் 3372 பேரும், தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை ART மையங்களில் 1264 பேரும், ஆக மொத்தம் 4596 பேர் HIV தொற்றாளர்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் கீழ் கூட்டு மருத்துவ சிகிச்சையின் மூலம் பயன்பெற்று வருகிறார்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இங்கே சொல்லியிருப்பதைப் போல இந்த துறையின் சார்பில் பிரத்யேகமாக நிதி வழங்குகிற திட்டம் எதுவும் இல்லை என்றாலும், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 2009ஆம் ஆண்டு ஒரு HIV-னால் AIDS நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு 5 கோடி ரூபாயை இன்றைக்கு வைப்பு நிதியாக தந்து ஒரு அறக்கட்டளை ஒன்றை தொடங்கி வைத்தார்கள். அந்த நிதி தற்போது 25 கோடியாக உயர்ந்திருக்கிறது. 25 கோடியாக உயர்ந்திருக்கிற அந்த திட்டத்தில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கல்வி மற்றும் மருத்துவத்திற்கு 2024-25ஆம் ஆண்டில் மட்டும் 7618 குழந்தைகள் பயன்பெறுகிற வகையில் 1,89,00,000 செலவிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு மன்ற உறுப்பினருடைய கோரிக்கை ஏற்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலை பெற்று எதிர்காலத்தில் அந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்குகிற திட்டம் அமல்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் கிருஷ்ணமுரளி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்காசி மாவட்ட தலைமை மருத்துவமனை திருநெல்வேலி மாவட்டமாக பிரிக்கப்படாத திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கும் பொழுதே தலைமை மருத்துவமனையாக இருந்து செயல்பட்டது. அந்த தலைமை மருத்துவமனைக்கு ஒரு கேத் லேப் வேணும்னு சொல்லி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள்ட்டையும் கோரிக்கை வச்சிருக்கேன், மாண்புமிகு செயலாளர் அவர்கள்ட்டையும் கோரிக்கை வச்சிருக்கேன். அது மத்திய அரசாங்கத்தின் திட்டம், பாரத பிரதமரின் சிறுபான்மையினருக்கான மக்கள் மேம்பாட்டு திட்டம் PMJVK. அந்த திட்டத்தின் கீழே 60% நிதி தருவதாக மத்திய அரசாங்கம் கூறுது. 40% நிதி மட்டும் மாநில அரசாங்கம் செலுத்தினா அந்த திட்டத்தில் எங்க தென்காசி தலைமை மருத்துவமனைக்கு ஒரு 48 கோடி ரூபாயில அந்த கேத் லேப் வசதி ஏற்படுத்தி தருவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால சிறுபான்மையினரின் பாதுகாவலர் என்று கூறிக்கொள்ளும் இந்த அரசு அந்த பகுதியில் சிறுபான்மையினர் கூடுதலா வகிக்கக்கூடிய பகுதி. அதனால இதை மறுக்காம இதை ஆய்வு செய்து இந்த திட்டத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லி பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சிறுபான்மையர்களின் பாதுகாப்பு அரண் என்று கூறிக்கொள்ளும் அரசு என்று சொன்னார். உண்மையிலேயே சிறுபான்மையர்களின் பாதுகாப்பு அரசு இது என்பதை ஒட்டுமொத்த தமிழர்களும் உணர்வார்கள். அந்த வகையில் தென்காசியை பொறுத்தவரை ஒரு மருத்துவக் கல்லூரி வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் விடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மருத்துவக் கல்லூரி கிடைக்கும் போது இப்போது ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியாகத்தான் கேத்தலாப் என்று சொல்லக்கூடிய இருதய சிகிச்சை கருவிகளை பொருத்தி வருகிறோம். கடந்த ஆண்டு 2 மருத்துவக் கல்லூரிகள் வைக்கப்பட்டது. அதற்கு முந்தைய ஆண்டு 2 மருத்துவக் கல்லூரிகளில், எதிர்வரும் ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்டதற்கு பிறகு தென்காசியில் ஒரு கேத்தலாப் வசதி ஏற்படுத்தி தருவதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்தார். 51 ஆண்டுகளுக்கு முன்பு 1974ஆம் ஆண்டு ஏப்ரல் 16ஆம் நாள் இதே சட்டமன்றத்தில் தீர்மானமாகவும் தலைவர் கலைஞர் நிறைவேற்றினார். இதனைத் தொடர்ந்து ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திட ஒன்றிய அரசின் சார்பில்
1983ஆம் ஆண்டில் சர்க்காரியா தலைமையிலான ஆணையம், 2004ஆம் ஆண்டில் உச்சநீதிமன்ற நீதிபதி பூஞ்சி தலைமையிலான குழு ஆகியவை அமைக்கப்பட்டு அவற்றின் சார்பில் ஆயிரக்கணக்கான பக்கங்களை கொண்ட அறிக்கைகள் வழங்கப்பட்டும் இதுநாள் வரையில் எந்தவித மாற்றமுமின்றி ஏமாற்றமே தொடர்கிறது. அடுத்தடுத்து மாநில பட்டியலுள்ள முக்கிய அதிகாரங்களான மருத்துவம், சட்டம், நிதி ஆகியவற்றை ஒத்திசைவு பட்டியலுக்கு ஒத்திசை பட்டியலுக்கு மடைமாற்றம் செய்யும் பணிகளை விரைவாக இன்றைய ஒன்றிய அரசால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சமூக நீதி, பொருளாதார ஏற்றத்தாழ்வின்மை, ஒடுக்கப்பட்டோருக்கான வாய்ப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு மாநில அரசின் கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மருத்துவ கல்வியில் தமிழ்நாட்டு மாணவர்கள் பங்கேற்பதை உறுதி செய்யும் வண்ணம் இருந்து வந்த நமது கல்விக் கொள்கையினை நீர்த்து போகச் செய்து முழுமையாக ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் நீட் எனும் ஒற்றைத் தேர்வின் வாயிலாக மட்டுமே மருத்துவ கல்வி இடங்களை நிரப்பும் முறைக்கு மாற்றப்பட்டு விட்டது. இந்த நீட் தேர்வு ஒரு சாராருக்கு மட்டுமே பயனுள்ளதாகவும் பயிற்சி மையங்களை ஊக்குவிக்கும் வண்ணமும் கிராமப்புற மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படுத்தும் விதமாகவும் உள்ளது. இந்த நீட் தேர்வின் காரணமாக பல மாணவர்களுடைய மருத்துவ கனவுகள் சிதைந்து போயிருக்கின்றன. பல மாணவர்களுடைய விலை மதிப்பில்லா உயிர்களை இழந்து நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த ஒரு நூற்றாண்டுக்கு மேலாகவே நாட்டிலேயே தலைசிறந்த மருத்துவர்களை தொடர்ந்து உருவாக்கி வரும் தமிழ்நாட்டில் உள்ள மருத்துவமனைகளை நோக்கி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மட்டுமின்றி பல உலக நாடுகளிலிருந்தும் உயர்தர சிகிச்சை பெற மக்கள் வருகை புரிந்த வண்ணம் இருக்கிறார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நாட்டிலேயே தலைசிறந்த மருத்துவர்களையும் உயர்தர மருத்துவமனைகளையும் முன்னணி மருத்துவ கல்வி நிறுவனங்களையும் கொண்டுள்ள தமிழ்நாட்டில் தரமான கல்வி கொடுக்கப் போகிறோம் என்ற பெயரில் நீட் தேர்வு மூலம் பொதுக்கல்வி முறையை சிதைப்பதையே நாம் தொடர்ந்து எதிர்த்து வருகிறோம். இந்த நீட் தேர்வால் ஏற்பட்டுள்ள இன்னல்களை களையும் விதமாக இந்த சட்டமன்ற பேரவையால் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட சட்டத்துக்கு ஒப்புதல் மறுக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மாநில பட்டியலில் இருந்த கல்வி ஒத்திசைவு பட்டியலுக்கு ஒன்றிய அரசால் மாற்றம் செய்யப்பட்டதால் தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலம் மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் திணிக்க ஒன்றிய அரசால் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மும்மொழி கொள்கை என்ற போர்வையில் இந்தி மொழியை ஒன்றிய அரசு மறைமுகமாக தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது திணிக்க முற்படுகிறது. கல்விக் கொள்கையில் தமிழ்நாட்டு மாணவர்களின் எதிர்கால நலனை மட்டுமே முதன்மையாக கருதும் திராவிட மாடல் அரசு தேசிய கல்விக் கொள்கை ஏற்காததால் சமக்கர சிக்ஷா அபியான் திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு விடுவிக்க வேண்டிய சுமார் 2500 கோடி ரூபாயை விடுவிக்காமல் தமிழ்நாட்டு மாணவர்களின் நலனை வஞ்சித்து வருகிறது. இவ்வாறு தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்காள மாநிலங்களுக்கு இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே ஒப்புதல் கொடுக்கப்பட்ட நிதியை வழங்காதது குறித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தற்போதுள்ள விதிகளை உயர்நிலைக்குழு ஆராய்ந்து காலப்போக்கில் மாநில பட்டியலிலிருந்து ஒத்திசைவு பட்டியலுக்கு நகர்த்தப்பட்ட பொருண்மைகளை மீட்டெடுப்பு வழிமுறைகளை பரிந்துரை செய்தல், மாநிலங்கள் நல்லாட்சி வழங்குவதில் உள்ள சவால்களை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை பரிந்துரை செய்தல், நாட்டின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் ஏற்படுத்தாத வகையில் நிர்வாகத் துறைகளிலும் பேரவைகளிலும் நீதிமன்ற கிளைகளிலும் மாநிலங்கள் அதிகபட்ச தன்னாட்சி உரிமை பெற்றிட உரிய நடவடிக்கைகளை பரிந்துரை செய்தல், 1971 அமைக்கப்பட்ட அதமன்னார் குழு மற்றும் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த ஏனைய ஆணையங்களின் பரிந்துரைகளையும் 1971 முதல் நாட்டில் நிலவும் பல்வேறு அரசியல், சமூகம், பொருளாதாரம் மற்றும் சட்டம் சார்ந்தவற்றில் இருக்கக்கூடிய வளர்ச்சியினையும் உயர்நிலைக்குழு கருத்தில் கொள்ளுதல் வேண்டும். இவற்றை ஆராய்ந்து அறிக்கைகளை வழங்கும். உயர்நிலைக்குழு இடைக்கால அறிக்கையை ஜனவரி மாத இறுதிக்குள்ளும் இறுதி அறிக்கையை 2 ஆண்டுகளிலும் அரசுக்கு வழங்க வேண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்திட உயர்மட்ட குழு அமைத்திடுவது தமிழ்நாட்டின் நலன் காக்க மட்டுமல்ல, வேற்றுமையில்
ஒற்றுமையின் அடிப்படையில் பரந்து விரிந்த இந்திய திருநாட்டின் ஒற்றுமையின் அடிப்படையில் பரந்து விரிந்த இந்திய திருநாட்டின் அனைத்து மாநிலங்கள் உரிமைகளை காத்திடவே நாம் இன்று இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கின்றோம். நம் தாய் தமிழ் மொழியை காத்திடும் முயற்சிகளில் ஈடுபடுவதெல்லாம் இந்தியாவின் பல பகுதிகளில் தம் இயல்பை இழந்து கொண்டிருக்கும் பிற மொழிகள் குறித்தும் அழிந்து கொண்டிருக்கும் பழங்குடியினரின் மொழிகள் குறித்தும் நாம் கவலை கொள்கிறோம் என்பதுதான் உண்மை. ஏறு தழுவுதல் போன்ற பண்பாட்டு வடிவங்களை சிதைக்கும் முயற்சிக்கு எதிராக உலகத் தமிழர்கள் ஒன்றுபட்டு எதிர்வினை ஆற்றும் வேளையில் மணிப்பூர், நாகாலாந்து உள்ளிட்ட வடகிழக்கு மக்களின் பண்பாட்டு உணர்வுகளும் உரிய முறையில் மதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கை. தமிழ்நாட்டின் கடைகோடி கிராமங்களுக்கும் என்ன தேவை என்பதை உணர்ந்து அதற்குரிய நலத்திட்டங்களை நிறைவேற்றும் உரிமையும் அதற்கான உரிய நிதி ஆதாரமும் தேவை என்ற கருத்தை வலுவோடு நாம் முன்வைப்பது இந்தியாவின் கேரளா, தெலுங்கானா, கர்நாடகா போன்ற மாநிலங்களுக்கும் பொருந்தி வருவதை அனைவரும் உணர்வார்கள். மாநிலங்களுக்கு உரிய அதிகார பகிர்வு மற்றும் நிதி பகிர்வை நாம் வலியுறுத்துவது தமிழ்நாட்டின் நலன் கருதி மட்டுமல்ல, பரந்து விரிந்த இந்திய திருநாட்டில் உள்ள குஜராத் முதல் வடகிழக்கு மாநிலங்கள் வரை, காஷ்மீர் முதல் கேரளம் வரை அனைத்து மாநில நலன் கருதியே நாம் நம்முடைய வாதங்களை முன்வைக்கிறோம். மாநில சுயாட்சி குறித்த விவாதங்களில் முதல் குரல் என்றுமே தமிழ்நாட்டில் இருந்துதான் ஒலிக்கத் தொடங்கும். அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் மக்களாட்சி கருத்தியலை சூழ்ந்திருக்கும் கரு மேகங்களுக்கிடையே தெளிவான ஒளி பாய்ச்சிட காலம் நம்மை அழைக்கிறது. தேவை எழும்போதெல்லாம் நாட்டிற்கே வழிகாட்டும் தமிழ்நாடு இந்த முறையும் தன்னுடைய வரலாற்று கடமையை நிறைவேற்றிட முன்வருகிறது. வளம் செழிக்கும் மாநிலங்களே வலிமையான நாட்டில் உருவாக்கிடும் என்ற தெளிவோடு பேரறிஞர் அண்ணா காட்டிய வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் முன்வைத்த மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி எனும் முழக்கத்தினை செயல்படுத்தி மக்களாட்சி தத்துவத்தினை இந்திய திருநாட்டில் முழுமையாக மலரச் செய்வோம்.